போது செருக்கின் காரணத்தால் அதை ஒழிக்க கொம்பை பறித்த முருகப்பெருமான் உள்ளார். அப்ப இதையெல்லாம் மனதில் கொண்டோ திருவுளம் செய்தீர், இதையெல்லாம் மனதில் கொண்டோ உழவு செய்ய தொடங்கினீர் என்று ஆக இந்த திருப்பாடல்ல அருமையா காட்டுகிறார். 41வது திருப்பாடல். வேளாளன் என நம்மை அடுத்த தோழன் வியனெடும் பண்ணையில் பள்ளனாகி நின்று தாளாண்மை இயற்றிடினும் விட்டு போகான் தனக்கு உவப்ப செய்தும் என தம்பிரானார் கேளாகி வினை புரிந்தார். உடல் உடங்கு போத கிளர்மணி நீள் வரப்பேறி சென்று செம்பொன் தோழாத மணிகொழிக்கும் காட்சியாடி சுடர்மணி கோயிலில் புகுந்தார். தோழரோடும் மிகப்பெரிய வயல்ல பள்ளனாக தொழில் செய்தாலும் கூட நம்மை உபகாரம் செய்வதற்காக எண்ணி வந்த தோழர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எனவே அவர் நாம போகாம அவர் போகார். நாம திருப்பி அங்க வீட்டுக்கு போனாம வேளாளன் என நம்மை அடுத்த தோழன். ஆக சிவபெருமானுக்கு குபேரன் ஒரு தோழன். அத கற்பனை களஞ்சியம் சிவபிரகாஷ் சுவாமி சொல்றார். நல்ல செல்வத்துக்கு குபேரனை தோழனாக கொண்ட பெருமான் நீண்ட நாள பார்த்தான். நல்ல கல்வியில் உறழ்ந்த ஒருவனை தோழனாக கொள்ள வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தார். அவரை இறைவன் தோழனாக ஆக்கிக் கொண்டார். நம்மை உமக்கு தோழமையாக தந்தனம் என்று திருவாரூர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்துல கூறியதாக தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். நம்மை அடுத்த தோழன். நாம வயல்ல வேளாளனாக பணி செய்தாலும் நம்மை உபகாரி. ஆமா, ஆக வேளாளன் என்பது பிறருக்கு உபகாரியாக இருக்கக்கூடிய தன்மையுடையவர். அதனால் இறைவனை உபகாரி என்று கருதி கொண்டு அடுத்த தோழராகிய சுந்தரர் இவரை பார்க்க வந்தார். வியனெடும் பண்ணையில் பள்ளனாகி நின்று தாளாண்மை இயற்றிடினும் விட்டு போகான். நாம இங்க உபகாரி என்று எண்ணி வந்த அந்த தோழராகிய சுந்தரர் நம்மை விட்டு போகார். எனவே நாம் தனக்கு உவப்ப செய்தும் என சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மகிழுமாறு செய்வோம் என தம்பிரானார் கேளாகி வினை புரிந்தார். கேள்ன உறவு அர்த்தம். இறைவன் தான் உழவு தொழில் செய்ய வந்த பொழுதே பலரும் வயலுக்கு வந்தார்கள். அப்படி தம்மோடு உடனாகி வயலுக்கு வந்த எல்லாரும் உடன் வர என்ன பெய்தார்? கிளர் மணி நீள் வரப்பேறி சென்று. அங்கங்க வரப்பு இருந்தன, திட்டான பகுதி. அதன் மேல ஏறி சென்று செம்பொன் தோளாத மணிகொழிக்கும் காஞ்சியாடி. அந்த வரப்பு வழியா வந்து நல்ல செம்பொன்னால பொன்களை எல்லாம் அடித்து வரக்கூடிய காஞ்சி ஆறு. அந்த காஞ்சி ஆற்றில நீராடி சுடர்மணி கோயிலில் புகுந்தார். ஒளிவிடக்கூடிய கோயிலிலே உள்ளே தோழராகிய நம்பியாரூரரோடு உள்ளே புகுந்தார். ஆக பொன்னையும் மணியையும் அடித்து வரக்கூடிய காஞ்சி ஆற்றிலே நீராடி சுவாமிகள் திருக்கோவிலுக்குள்ள தோழரோடு போனார் என்று 41வது பாடல்ல காட்டுகிறார். அடுத்த பாட்டு. பண்ணையில் ஏரில் பூட்டி பகட்டொடும் உழாது வைத்தால்
நன்னிய தொண்டருக்கு உண்மை நவிற்றுறாது இருப்பைகொள் என்று அண்டல் வெள்விடையை சீறி ஆனனம் சரித்து வேள மண்டகள் கருவினால் வள்ளலார் துணித்துட்டார். பண்ணையில் ஏரில் பூட்டி இந்த வயலில் உழவு செய்கிற பொழுது நந்தியை பார்த்து சொல்றாரு, என்ன இவருதான் வாய் பேசாம சாமி எங்கன்னு கேட்டாரு. நம்பியாரு வாய் பேசாம கண்ணை இப்படி காமிச்சாரு பாருங்க. அப்படி காமிச்சத சாமிக்கு தெரியாமையா காமிச்சிருக்க முடியும். நாமெல்லாம் நிறைய பேர் சாமிக்கு தெரியாதுன்னு எத்தனையோ சில பல நன்மையற்ற செயல்களை செய்வோம். ஆனா இறைவன் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று திருமுகம் காட்டுகிறார். கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். கண்காணியாக கலந்தெங்கும் நின்றார், கண்காணி கண்டார் களமொழிந்தாரே. உயர்ந்த சுவாமி புதுசா நீங்கள் ரகசிய கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்று அங்கங்க கேமராவே இருக்காது போர்டு வச்சிருப்பான். உலகத்துல இருக்கிற ஓரறிவு முதல் ஆறறிவு வரை அனைத்து உயிர்களையும் கண்காணித்து விலைக்கு தக்கவாறு பிறப்ப கொடுப்பதில் தாண்டி முதல்வன் திஸ் லார்ட் சிவா. எவ்வளவு பெரிய ஆள் நினைக்கிறீங்க. அதனால் இவர் அந்த கண்ணை காமிச்சு அங்க போய்க்கிறார் காமிச்சார் பாருங்க நந்திய பெருமான். அது தெரிஞ்சு போச்சு. வந்தோன்னு சொன்னாரு, ஏப்பா நான் உழவு ஓட்டுற பொழுது 2 எருது போகணும், ஒரு தடி வச்சிருப்பாங்க, 2 எருது இழுத்துட்டு போகணும். அதுல ஒரு அந்த ஏர்ல ஒரு காலை விட்டு உன்னைய பூட்டி ஓட்டி இருக்கணும். நாங்க அப்படி பூட்டா முட்டி போன பாரு. பண்ணையில் ஏரில் பூட்டி பகட்டோடும் உழாது வைத்தால், ஏர்ல பூட்டும் பொழுது வலது புறம் இடது புறம், வலது எருது இடது எருது பேர். அப்படி அந்த எருதுல ஒன்ன கழட்டி விட்டு உன்னை பூட்டி உழவு செய்திருக்க வேண்டும். நான் அப்படி செய்யாம உன்னை விட்டு வச்சேன். நீ என்ன பண்ண தெரியுமோ, நன்னிய தொண்டருக்கு உண்மை நவிற்றுறாது. இங்கு வந்து தொண்டருக்கு உண்மையை சொல்லாமல் இருந்திருப்பாய் அல்லவா. எப்ப வயல்ல ஒரு எருதுக்கு பதிலா உன்னை பூட்டி வயல்ல உழுதுன்னா நீ நம்பி யாரோருக்கு உண்மை சொல்லாமல் இருந்திருப்பாய் அல்லவா என்று அண்ணல் வெள்விடையை சீறி அந்த இடவ வாகனத்தை என்ன பண்ணார், சிறந்தார். அப்படி சிறந்த உடனே அவர் என்ன செய்தார், ஆனனம் சீறி ஆனனம் சரிந்து, ஆமா அந்த ஆன ஆகிய அந்த முகம் சரிந்து, அது விழ முகம் கொஞ்சம் சரிந்து விழும்படியா மண் அகல் கருவி, இதுக்கு மம்முட்டின்னு பேர், மண்வெட்டின்னு பேர். மண்வெட்டி கிராமத்துல மம்முட்டின்னு பார்க்கணும். மலையூர் மம்முட்டியார் அந்த அந்த பேர் வேற. மண்ணை அகழ்கிற கருவி, அதுக்கு மண் வெட்டி. அது அப்படியே நல்ல தமிழ் சொல் பட்டார் பாருங்க, மண் அகழ் கருவி. கிராமத்துல கொச்சையா மம்முட்டி, நல்ல சொல்ல மண்வெட்டி. இவர் என்ன சொன்னார், மண் அகழ் கருவி தன்னால் வள்ளலார் துடித்திட்டாரால். அந்த மண் அகழ் கருவியால அவர் முகத்தை வெட்டினார். ஆக நந்திய பெருமானுக்கு செய்ததை முனிவர் பெருந்தலை காட்டுகிறார். அடுத்த பாட்டு, கடல் விடம் பருகு நீலகண்டனார் துணித்தலோடும் சுடரொளி நெய்த்தோர் பாய துண்ணென நடுங்கி புல்லம் அடியனேன் பிழைத்தது இந்த முறையினும் அழியாதேனும் உடையவ பொருத்தி என்னால் 9 இறைஞ்சி போற்றி. அப்படி அந்த முகத்தை நந்தி வெட்டிய உடனே நந்திய பெருமான் என்ன செய்தார், பெருமானே கடல்ல தோன்றிய ஆலகால விஷத்தை
நீ பருகியதால் தங்களுடைய கண்டம் நீலகண்டமாக இருக்கிறது. அந்த நீலகண்டத்தை உடைய அந்த இறைவன் விடையினுடைய முகத்தை வெட்டி விழுத்திய பொழுதே அப்படியே ரத்தம் பாய்ந்தது. துடுக்கிட்டு நடுங்கிய விடையானது, உடையவனே அடியனேன் பிழை அடியனேன் செய்த பிழை இந்த தண்டனையாலும் ஒழியாது, என்றாலும் பொறுத்து அருள் செய்வீராக என்று அவருடைய திருவடியில் வீழ்ந்து வணங்கியதே அந்தியங்கள். கடல் விடப்பருகு நீலகண்டனார் துடித்தலொடும் சுடரொளி நெய்த்தோர் பாய. அப்படி முகத்தை வெட்டியது யார்? கடல்ல தோன்றிய ஆலகால விஷத்தை பருகிய நீலகண்டத்தையுடைய இறைவன். அப்படி துடித்த அந்த முகத்தை வெட்டி வீழ்த்திய பொழுதே அப்படியே ரத்தம் போயிற்று. நெய்த்தோர் பாய துண்ணன நடுங்கி, துண்ணன திடுக்கிட்டுன்னு அர்த்தம். நம்ம ஏதாவது கவனமா போட்டுருப்போம், யாராவது இப்படி அப்படின்னு பயப்படுற மாதிரி அதை வெறுக்குன்னு பயப்படும். அது வெறுக்கொடி என்று காட்டுவார் தெய்வ சேர்க்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமி இப்படி வெறுக்கொடு இருந்தார். அது மாதிரி துண்ணன திடீர்னு மூஞ்சி வெட்ட எப்படி இருக்கும்? ஓங்கி ஒருத்தர் உடல பட்டு நடிச்சா வைங்க, திடீர்னு பயந்துக்க முடியாது. அது மாதிரி அந்த மூஞ்சிய வெட்டின உடனே துண்ணன நடுங்கி புல்லம். அது என்ன செய்தது? அந்த விடையானது அடியனேன் பிழைத்தது. அடியேன் செய்த பிழை அடியனேன் பிழைத்தது. இந்த முறையிலும் அழியாதேனும் இந்த தண்டனையால் இது ஒழியாது என்றாலும் கூட உடையவ பொருத்தி. நாம கூட சுவாமி இடத்துல விண்ணப்பம் செய்கிற பொழுதே இது போல நான் பல பிறப்பிலே தங்களை மறந்ததற்கு இந்த வினை தண்டனை எல்லாம் போதாது, ஆனாலும் சுவாமி அடியனை கொள்ளுங்கள் என்று இறைவனிடத்துல வேண்டாம். அழியாதேனும் உடையவ பொருத்தி. இந்த தண்டனையால நீங்க முகத்தை அப்படி விட்டுனது புரியாது. நீங்க என்றாலும் கூட பொருத்தி என்னை பொறுத்து அருள் செய்வீராக. திருவிளையாடல் புராணத்துல படி எழுதலாகா நங்கை பங்கனே காத்தி அப்படின்னு ஒரு தொடர். சோமவாரத்துல திங்கட்கிழமைக்கு விரதம் இருக்கிறவங்க அம்மையப்பரை பார்த்து இந்த வரிய சொல்லணும்னு பாடுகிறார் பரஞ்சோதி. படி எழுதலாகா நங்கை பங்கனே காத்தி. அது மாதிரி இங்க உடையவ பொருத்தி என்னை உடையவனாக இருக்கிற பெருமானே, உடையவனே கருணை கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய். அங்க விடையவனே விட்டுடுதி கண்டாய். எனவே உடையவ நீ பொறுத்தருள் என்ன ஒன் பதம். நல்ல அருமையான சொல்லுங்க. ஒன் என்பது சிறப்பு பொருந்தியது என்று பொருள், ஒளி உடையது என்று பொருள். இது திருப்பாவையாறுல மாணிக்க வாசகர் ஒன் தீ தமிழ் என்று தமிழை போற்றுவார். ஒன் தீ தமிழ் என்று போற்றுவார். அதே போல உமாபதி சிவம் இல்ல மறைஞா மதவாச கடந்தார் உண்மை விளக்கம் என்கிற நூல்ல ஒன் புதல்வா மாணவனை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? ஒன் புதல்வா ஒன் தீர்த்தமிழ் திருப்பாவையார். அது வரீங்க ஒன் பதம் நல்ல ஒளியுடைய ஞானமுடைய திருப்பதி. அவர்
இறைஞ்சி திருவடியில விழுந்து நந்திய பெருமான் அவருடைய திருவடியை போற்றியது. அடுத்த திருப்பாடல். தன் பெயர் விளங்க தீர்த்த தடம் ஒன்று தொட்டு கோட்டின் இன்பருள் லிங்கம் ஒன்று ஆங்கு இருத்தி பூசை ஆற்றி பிழை தவிர்த்தது அன்று மலர் விடை முகத்தை வீழ்த்த பின் உயர் மன்றில் எய்தி பிஞகர் நடிக்கல் உற்றார். உடனே அந்த விடை என்ன செய்தது? தன் பெயர் விளங்க அந்த விடையினுடைய தவறை உணர்ந்து பெருமான் அருள் செய்த கருணையை உறவோர் அறியும் பொருட்டு தன் பெயரால் ஒரு தீர்த்தத்தை தோண்டி உண்டாக்கியது. தன் பெயர் விளங்க தீர்த்த தடம் ஒன்று தொட்டு கொம்பால கொம்பிலேயே அப்படியே அது தீர்த்தத்தை தொட்டுனா தோண்டினர். தோண்டினா அப்படி குழி தோண்டி ஒரு தீர்த்த பொய்கையை உண்டாக்கியது. தன் பெயர் விளங்க தீர்த்த தடம் ஒன்று தொட்டு தொட்டுனா தோண்டி கோட்டால தோண்டியது கொம்பால. இனி பக்கத்துல இன்பருள் லிங்கம் ஒன்று ஆங்கு இருத்தி நல்ல இன்பத்தை தரக்கூடிய லிங்கம் ஒன்றை பதிட்டை செய்தது. விடை என்ன செய்தது? இன்பருள் லிங்கம். லிங்கம் எப்பொழுதும் இன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பது. ஆனால் லிங்கத்துக்கு ஒரு அடை போட்டார். இன்பருள் லிங்கம் உயிர்களுக்கு என்றும் இன்பத்தை தரக்கூடிய லிங்கம் ஒன்று ஆங்கு இருத்தி ஒன்று அங்க பதிட்டு செய்தார். நற்பூசையாற்றி அந்த சிவலிங்கத்தை விடை என்ன செய்தது? தினந்தோறும் பூசித்தது. நற்பூசையாற்றி வன்பிழை தவிர்ந்தது. அப்படி பூசித்த நிலையில இறைவன் அந்த விடையினுடைய பிழையை நீக்கினான். நந்தியம்பெருமான் செய்த விடை செய்த விடை நந்தி வேறு விடை வேறு. நந்திய பெருமான் நம்பூர் மரபிற்கெல்லாம் முதற்குரு உண்ணாதனாக இருப்போம் நந்திய பெருமான். இது அறம். அறம்தான் விடை. எனவே விடை வேறு நந்தி வேறு. நிறைய பேர் அதைய குழப்பிப்பாங்க. விடை கொடியது நந்தி கொடி கிடையாது. நந்தி நம்பூர் மரபிற்கெல்லாம் முதற்குரு நாதனாக வருபவன். ஆனா இது விடை, காளை மாடு, அறம். அதனால் அந்த ரெண்டு கொஞ்சம் மயங்க வேண்டாம். அன்பர்களுக்கு தெரியும். அந்த விடை என்ன செய்தது? தன்னுடைய அந்த விளைத்த செயல் போகுவதற்கு ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி ஒரு சிவலிங்கத்தை பதிற்றை செய்து அந்த லிங்கத்தை பூசித்தது. அப்படி பூசை செய்த காரணத்தால் வன்பிழை தவிர்ந்தது. அப்ப நாம் வாழ்க்கையிலே செய்த பாவம், பிழை, குற்றம் நீங்க வேண்டும் என்றால் நாமும் சிவலிங்கத்தை பூஜை செய்ய வேண்டும். தினந்தோறும் ஒரு சின்ன சிவலிங்கம் ஒண்ணு வாங்கிக்கலாம். அது ஒரு தடத்துல வச்சு ஒரு டம்ளர்ல தண்ணி ஊற்றி பிறகு சுத்தம் பண்ணி வாய்ப்பு இருந்தா பால், தேனு, இளநீ, பஞ்சாமிர்தம் எல்லாம் போகணும். குறைஞ்சபட்ச தீர்த்த விஷயம். கொஞ்சம் வாய்ப்பு இருந்தா கொஞ்சம் பால், தண்ணீர், பால், தண்ணீர் சுத்தம் பண்ணி அப்படி தட்டில வச்சு பிறகு நிறைய மலர்களை பார்த்து ஒரு ஊர்வத்தி காமிச்சு தென்னாடுடைய சிவனே போற்றி
எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று பூசித்தார். அவர் உயிர்களின் செய்த குற்றம், அறியாமையால் வரக்கூடிய தீமை, இவை போக்க வல்லது சிவலிங்க வழிபாடு ஒன்றுதான். இனி சிவலிங்க வழிபாட்டோடு சேர்ந்து சிவபெருமானை பற்றி சொல்லக்கூடிய திருமுறைகள், வேதமும் இருக்கலாம், ஆகமும் இருக்கலாம். எனக்கு வேதத்துல ஆகமத்துல பயிற்சி இல்லை. திருமுறைகள் சொல்லுகின்றன. காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருமான் ஏகாம்பரநாதர். அந்த ஏகாம்பரநாதருடைய திருவடியை தமிழ் மந்திரத்தால பாடுகிறார் ஞானசம்பந்தர். அது எப்படி பாடினா, கருவார் கச்சி திருவேகம்பத்து ஒருவா என, கச்சி ஏகம்பத்திலே எழுந்தருளி இருக்கிற ஒருவனே உன்னை வணங்குகிறேன் என்று யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு மறுவா வினையேன். திருவிக்குறள பாடுறார், மறுவா வினையே, வினை அவர்களை வந்து பற்றாது, ஒளிந்து விடும். ஆனா நீ யார கும்பிடணும்? கருவார் கட்சி திருவேகம்பத்து ஒருவா என மறுவா வினையே. கடைசி பாட்டுல பாடுகிறார், கொச்சை வேந்தன் கச்சி கம்பன் மெச்சும் சொல்லை நச்சும் புகழை. என்ன அழகான பாட்டு பாருங்க. எனவே பாவத்தை போக்கிக் கொள்வதற்கு, தீமையை போக்கிக் கொள்வதற்கு, அறிவை ஒழுங்கு செய்வதற்கு, முன்பரப்புகள்ல செய்த எல்லா தீங்கையும் ஒழிப்பதற்கு ஒரே வழி சிவலிங்கத்தை பூசித்தல். அது என்ன செய்யும்? பூசிப்பவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். அதனால் இன்பருள் லிங்கம் ஒன்று ஆங்கு இருத்தி தடம் ஒன்று தன் பெயர் விளக்க தீர்த்தம் போட்டினால் தொட்டு. அவரே குழம்புச்சு, அவரே வெட்டத்தான். வாழ்நாள்ல குளம் தூர்வாரது, குளத்துக்கு தொண்டு செய்கிறது, குப்பைகளை அகற்றது, வாய்ப்பிருந்தால் ஏதேனும் ஒரு இடத்துல நாமே குளம் அமைப்பது, இது மிகப்பெரிய சிவபுண்ணியம். முடியலன்னா யாராவது செய்த அதுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். இனி ஒரு சிறிய கோவில் கட்டுவது, அந்த கோயிலும் சிவலிங்கத்தை பதிட்டை செய்த கோயில் கட்டுவது மிகப்பெரிய புண்ணியம். நந்தி என்ன செய்த, விடை என்ன செய்தது? கோட்டில் தடமும் தீர்த்த தடம் ஒன்று தொட்டு இன்பருள் லிங்கம் ஒன்று ஆங்கு இருத்தி. என்ன அழகு! அதுக்கப்புறம் என்ன செய்தது? நற்பூசை ஆற்றி. இறைவனை பூசிப்பது பூவினால் பூசிப்பதால் பூசை என்று பெயர். பூவால பூசிக்கணும். ஏன் பூவால பூசிக்க வேண்டும்? நம்முடைய அன்பை, நம்முடைய வணக்கத்தை, நம்முடைய மனதில் இருக்கிற அந்த உயர்வை அவருடைய திருவடிகளை காட்டுவதற்கு மலர் கொண்டு போய் போனோம். நம்ம அன்பை எப்படி காட்டுவது? உலகையில கூட யாராவது ஒருத்தர் பழகினு வைங்க, முதல்ல ஒரு பூவைத்தான் கொடுப்பாங்க, இல்லாட்டி ஒரு பொக்கையவைத்தான் கொடுப்பாங்க. 2 செங்கல்ல கொடுக்க வேண்டியதானே? நினைச்சு பாருங்க. எனவே பெருமானை பூ கொண்டு பூசிக்கணும். சலம் பூவோடு தூபம் மறந்தறியே, தமிழோடு இசைபாடல் மறந்தறியே என்பது அப்பர் சுவாமி வாக்கு. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் உண்டு
ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு இடுவார்க்கே கரும்பினில் கட்டி போல்வார் என்று அப்பர் சாமி சொல்கிறார். எனவே பூவால் செய்வது பூசை, நற்பூசை. என்ன நற்பூசை? நாம அந்த பூசை செய்வதால் பூசை செய்பவனுக்கு இருக்கிற தீவினையை, பாவத்தை, குற்றத்தை, பழியை இந்த பூசை போக்கும். அழகா திரு ஓத்தூர் பதியத்துல சொல்லுகிறார், பூவை கொண்டு பூசிப்பதை பற்றி ரொம்பவே சொல்லுகிறார். பூத்தேர்ந்தாயன பொன்னடி பூத்தேர்ந்தாயன பொன்னடி ஏத்தாதார் இல்லை. பூக்களை ஆராய்ந்து கொண்டு அவருடைய பொன்னடியை ஏத்தார். பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை என்று காட்டுகிறார். அப்ப இறைவனுடைய திருவடியை ஆய்ந்த பூக்கள் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? ஏத்த வேண்டும் என்று அருமையாக காட்டுகிறார். அந்த முறையில் கோட்டில் தடம் ஒன்று தன் பெயர் விளங்க தீர்த்தம் தொட்டு இன்பருள் லிங்கம் ஒன்று ஆண்டு இருத்தி நற்பூசை நற்பூசை ஆற்றி என்ன செய்தது? நல்ல பூசையை அது ஆற்றியது. முகவல்லியோ சரிங்க வீடியோ வரல இல்ல நல்லா இருக்கா? சரியாதான் இருக்கு. எல்லாமே கிளியரா இருக்குயா. சரி, தெரியுது. என்று இந்த திருப்பாடல் ரொம்ப அருமையா பிறகு விடையின் முகத்தை வீழ்த்திய இறைவன் அந்த நன்றி செய்த பிழையை நீக்கினார். வன்பிழை தவிர்ந்தது அன்று நலவிடை. முகத்தை வீழ்த்த பின்பு மன்றின் எய்தி மீண்டும் இறைவன் மன்றத்திலே எய்தி அவர் ஐந்தொழில் திருக்கூட்டை ஆக்கினார். கொம்பு அதால அது அந்த தீர்த்தத்தை உண்டாக்கியதால் அந்த தீர்த்தம் சிறுங்க தீர்த்தம் என்று அதற்கு பெயர். இங்கும் கோயில் வளாகத்துல சிங்க தீர்த்தம் என்று வேறொரு கோவிலுக்குள்ள போனீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள போக
பார்க்கிற பொழுது சிங்க தீர்த்தம் என்ற ஒன்று இருக்கும். அது விடையாகிய அறம் கொம்பால் தோன்றியது என்று நமக்கு வரலாறு சொல்லப்படுகிறது. பிறகு பெருமான் என்ன செய்தார்? அந்த மன்றத்திலே நடனமாடினார். அடுத்த பாட்டு. திரை எரி கங்கை ஊடு திங்களும் அறவும் ஆட விரைகமள் கொன்றை வேணி வெறின்புறம் பருடி நால கரையறு கருணை வெள்ளம் கற்கடை எழுந்து பாய அரையுடை புலித்தோல் பொங்க அறிவை நூபுரங்கள் ஆர்ப்ப திரை எரி கங்கையூடு திங்களும் அறவும் ஆட நல்ல அலைகளை வீசி எரியும் கங்கையுடன் சந்திரனும் பாம்பும் ஆடின. விரைகமள் கொன்றை வேணி வெறின்புறம் வருடி நல்ல மனம் பொருந்திய கொன்றை மாலை அணிந்த சடை அது என்னாச்சு? முதுகுப்புறத்தில அப்படியே ஆடி தடவி, சடை இப்படி ஆடும்போது தடவி தொங்கியது. பிறகு கரையறு கருணை வெள்ளங்கட்கடை எழுந்து பாய அளவில்லாத கருணையாகிய வெள்ளம் கடைக்கண்ணிலே தோன்றி பறந்தன. அரை உடை புலித்தோல் பொங்க, அறை என்பது இடை, இடையில கொடுத்திருக்கிற புலித்தோல் ஆகிய உடை அது நமக்கு விளக்கமாக தெரிந்தது. அறிவை நூபுறங்கள் ஆர்ப்ப நல்ல பல்களை உடைய நூபுறன சிலம்பு பேர். அந்த சிலம்புகள் ஆரவாரித்தன அவர் ஆடுகிற பொழுது என்று அந்த திருவாடலில அந்த ஆடல் நிகழ்ச்சியில நடந்த நிலையை ஆசிரியர் காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல். கோமுக முனியும் பட்டி முனிவரும் குறுகி ஏத்த ஏமுரு பூதநாதர் இடநர துவன்றி போற்ற காமுரு விசும்பில் தேவர் கடி மலர் மாறி தூர்ப்ப தீமுழங்கு அங்கை வள்ள திருநடம் நவிற்றலோடும் பேரூரில திருமாலும் நான்முகன் இல்லையா? இந்த ரெண்டு பேரும் கோமுனி பட்டி முனி இப்படி ரெண்டு பேராக அவர்கள் வந்து பூஜை செய்ததை தென்கையில் ஆயப்படலும் வடகையில் ஆயப்படலும் என்று ரெண்டு நாம் பார்த்தோம். அப்படி இந்த அவங்க ரெண்டு பேரும் கோமுனி பட்டி முனி என்று பூஜித்தார்கள். அந்த இரண்டு பேரும் பக்கத்துல சென்று சுவாமி நடனமாடுகிற பொழுது வழிபட்டார்கள். கோமுகமுனியும் பட்டி முனிவரும் குறுகி ஏத்த ஏமுரு பூதநாதர் இடநலத்துவன்றி போற்ற நல்ல காவல் செய்யக்கூடிய பூதகணங்கள். ஏமுரு பூதநாதர் காவல் செய்யக்கூடிய பூதகணங்கள் அவர்கள் எல்லாம் நல்ல இடநரன இடமில்லாம ரொம்ப நெருக்கி கொண்டு துவன்றி போற்ற, துவன்றில் நெருங்கி நடக்கும் பூதகணங்கள் எல்லாம் நெருங்கி இடமில்லாமல் சென்று நடனமாடக்கூடிய பெருமானை போற்றினார்கள். காமுருகு சும்பில் தேவர் கடி மலர் மாறி தூர்ப்ப. காமுருகு காம்னா விருப்பம் நடக்கும். நல்ல அழகாக இருக்கிற விண்ணுலகத்திலே இருக்கிற தேவர்கள் மனம் பொருந்திய மலர் மாலையை அப்படியே பெருமான் மேல சொல்லினார். புஷ்பாஞ்சலின்னு நிறைய மலர்களை பெருமான் மேல எடுத்து அப்படி தூக்குதல். அந்த மாதிரி தேவர்கள் விண்ணுலகத்தில் இருப்பவர்கள் நல்ல மனம் பொருந்திய மலர்களை மழையாக
பெருமான் மேல சொல்லிட்டார். தீ முழங்கு அங்கை வள்ளல், கையில நெருப்பு ஏந்தி இருக்கிற வள்ளலாகிய அந்த இறைவன் இந்த முறையில திரு நடம் நவிற்றல் ஓடும் திருநடம் செய்ய தொடங்கினார் என்று இந்த பாடல்ல காட்டுகிறார். திருநடம் செய்த அந்த நடனத்தை பார்த்து சுந்தரரும் வழிபட்டதை அடுத்த பாட்டில் காட்டுகிறார். கருணையே நோக்கி உள்ளகம் கசிய கண்கள் நீர் அருவியில் பாய இருதையும் சிரமேல் குவித்து தர புழகம் எழ உடல் முழுதும் கம்பிப்ப அருள் நடம் நோக்கி நெடிது போது அவசமாக நின்று ஆனந்தம் துளைத்து பருகிய மது வண்டு என பெருங்கழிப்பால் பாடினார் பறவையார் கொடுநல். பறவை நாச்சியாருடைய கணவராகிய சுந்தரர் பாடத் தொடங்கினார். எதை பார்த்தார்? கருணையே நோக்கி, இறைவனுடைய கருணையை பார்த்து கொண்டு உள் அகம் கசிய, அப்படியே மனம் கசிந்து உருகியது. உள் அகம் கசிய கண்கள் நீர் அருவியில் பாய, கண்கள்ல இருந்து கண்ணீர் அருவி போல சொரிந்ததாம். கண்கள் நீர் அருவியில் பாய இருகையும் சிரமேல் குவிதர, எல்லாரும் கைய தலைமையில இருகையும் சிரமேல் குவிதர, இரண்டு கைகளையும் தலைமேல் குவித்து புலகம் எழ, அப்படியே மயில் பூச்செறிந்து உடல் முழுதும் கம்பிப்ப, உடல் முழுவதும் நடுக்கமடைந்து அருள் நடம் நோக்கி திருவருள் செய்யும் அந்த அருள் நடனத்தை அப்படியே பார்த்து கொண்டு நெடிது போது அவசமாக நின்று, நீண்ட நேரம் வசம் என்பது தன்வசம் ஆகுதல், அவசம் என்பது தன்வசம் இழந்து நிற்ற. அவசம் என்பது என்ன? வசம் என்பது நம்ம பக்கம், அவசம் தன் கட்டுப்பாட்டில் இல்லாத நிலை. அவசமாக நின்று ஆனந்தம் திளைத்து அந்த அருள் நடனத்தை பார்த்து நீண்ட நேரம் தன்வசம் இழந்து மகிழ்ச்சியை திளைத்தார். ஆனந்தம் திளைத்து எது போல பருகிய மது வண்டு என பெரும் கழிப்பால், நல்ல பூவில் இருக்கிற தேனை உண்ட வண்டு எப்படி மகிழ்ச்சி அடையுமோ அது போல சிவானந்தமாகிய தேனை அப்படி கண்களால் முகத்து கொண்ட காரணத்தால் பறவையாருடைய கணவராகிய சுந்தரர் பாடத் தொடங்கினார். ரொம்ப அருமையான பாட்டுங்க. கருணையே நோக்கி உள் அகம் கசிய கண்கள் நீர் அருவியில் பாய இருகையும் சிரமேல் குவிதர புலகம் எழ உடல் முழுதும் கம்பிப்ப அருள் நடம் நோக்கி நெடிது போது அவசமாக நின்று ஆனந்தம் திளைத்து பருகிய மதுவண்டு என பெரும் கழிப்பார் பாடினார் பறவையார் கொழுநர். இது தென்னிலா மலர்ந்த வெளியாய் உந்தன் திருநடம் கும்பிட பெற்று
மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவிநீர் சொரிய கைமல உச்சி மேல் குடித்து கண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் என்ற சேக்கிழார் பாடலை நினைவு. எனவே உண்மை விளக்கத்துல வனவாசம் கடந்தார் காட்டுவார். ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்துதல் எதையார் பரதம். எனவே ஆனந்தத்தில் திளைத்தார். அந்த ஆனந்தத்தை நாமும் பெற திருவருள் கூட்ட வேண்டும். அந்த திருக்காட்சியை நாமும் காண நல்ல சிவபுண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்களையும் வேண்டி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவா மூர்த்தி ஐயா. ஐயா சிவாய நமங்கய்யா. சாடை எடுத்தது சரி. சிற்றம்பலம். சாட எடுத்தது தக்கந்தல் வேள்வியில் சந்திரனை வீட எடுத்தது காலனை நாரணன் நான் முகன் தேட எடுத்தது தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் ஆட எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே நம்மை ஆட்கொண்டதே. சிற்றம்பலம். மாமறை முனிவர் வாழ்க மரகத